ஹாய், வெல்கம் பேக் டு மலேசியா சீரீஸ் பார்ட் 3. இன்றைக்கி நம்ம ரூம் டூர் தான் பார்க்க போகிறோம். ரூம்குள்ளே என்டர் ஆனதுமே லெஃப்ட் சைடில் ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து லாக்கர் கொடுத்துருந்தாங்க. நம்மளோட ஏதாவது முக்கியமான விஷயம் எடுத்துகிட்டு போயிருந்தோன்னா அதில் வச்சு லாக் பண்ணிக்கிற மாதிரி. அதுக்கு கீழே வந்து 2 கபோர்ட் கொடுத்துருந்தாங்க. அதுலேயுமே வந்துட்டு லாண்ட்ரி பேக் வச்சுக்கிற மாதிரி ஒரு இதில் இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம கிளாத்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு இது இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து ஸ்லிப்பர் ரேக்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் வார்ட்ரோபோட ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டோட ஃபுல் வியூ இது. அண்ட் அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் வந்துட்டு பாத்ரூம் இருந்தது. அதில் வந்து பாத் டப் இருந்தது. அதுக்கப்புறம் அதில் ஹேங் பண்ணிக்கிற டவல்ஸ் அங்கே கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு மேட் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்ட் ஷவர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கிளாசெட் இருந்தது. அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் கொடுத்துருந்தாங்க. டவல் இருந்தது. அதுக்கப்புறம் வெட் ஏரியா, ட்ரை ஏரியா ரெண்டுமே வந்து பிரித்து வச்சுருந்தாங்க. வெட் ஏரியாலுமே வந்துட்டு ஷவர் ஜெல், அதுக்கப்புறம் வந்து ஷாம்பூ, கண்டிஷ்னர் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. கம்மிங் பேக் டு த ரூம், நெக்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து ஆஃப்டர் பாத் யூஸ் பண்ணுற அந்த ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு இன்னொரு சைடில் வந்துட்டு அயன் பாக்ஸ் வித் அந்த டேபிளோடு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல். நம்ம எந்த இடத்துக்குமே வந்து எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியமே இல்லை. அதுக்கு மேலே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பில்லோ, அதுக்கப்புறம் பெட்ஷீட்டும் இருந்தது. நெக்ஸ்ட் அது பக்கத்துலேயே குயிக்காக நம்ம ரெடி ஆகிறதுக்காக ஒரு குட்டி மிரர் வித் குட்டி சேரோட அந்த ட்ராயரில் வந்து ஹேர் ட்ரையர் வச்சுருந்தாங்க, விச் இஸ் வெரி எசென்ஷியல். நம்ம வந்து எதுவுமே கேரி பண்ணணும்னு அவசியமே இல்லை. அவ்வளோ ஃபெசிலிட்டிஸுமே அங்கே இருந்துச்சு. அது பக்கத்தில் ஒரு குட்டி சோஃபா வச்சுருந்தாங்க. அண்ட் அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு எப்படி இருக்கும்னா ஒரு கபோர்டு ஓப்பன் ஆகுது. அதில் வந்து நம்ம மகன் சாஸஸ் இருந்துச்சு. நம்மளுக்கு இது பிளாக் காஃபி இல்லை டீ ஏதாவது போட்டுக்கணுன்னா இருந்தது. அதோட கெட்டிலுமே கீழே இருந்துச்சு. மேலே வந்து ஒரு கார்டு இருந்தது. அதை படித்து பார்த்தா அந்த கெட்டிலுக்குள்ளே பேஸ் இங்கே இருக்குது அப்படின்னு இருந்தது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பேஸ் வந்து அங்கே இருந்துச்சு. அது மூலமாக நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம ரிலாக்ஸாக பார்க்குறதுக்காக ஒரு டிவி, அதுக்கு கீழேயுமே ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதுவுமே ஒரு லாக்கர் மாதிரி தான் இருந்தது. கீ வச்சுருந்தது. ஐ எம் நாட் ஷுர் அது வந்து லாக்கரா இல்லை ஸ்பீக்கர் அதுக்குள்ளே இருக்குதா, எனக்கு ஐ டோன்ட் நோ. பிகாஸ் அதுக்கேற்ற மாதிரி கீயுமே அங்கே எதுவும் இல்லை. அதுக்கு மேலே ஒரு ட்ராயர் மாதிரி இருந்தது. அதுக்குள்ளேயும் குட்டி குட்டி கம்பார்ட்மெண்ட்ஸ் இருந்தது. அதுக்கு மேலே அந்த சேனலில் என்னென்னலாம் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும், என்ன நம்பர் இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு ரிமோட்டோடு வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கான கிளாஸஸ், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கெட்டில் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் யூஸ்வலாக டிவிக்கு ஆப்போசிட்லேயே வந்துட்டு 2 பெட் போட்டிருந்தாங்க. அண்ட் 2 சைட்லேயுமே வந்து நைட் லேம்ப் இருந்துச்சு. அதுவுமே வந்து க்யூட்டாக கிளாசிக்காக இருந்தது. இதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டடி டேபிள் கொடுத்துருந்தாங்க வித் சேரோட அண்ட் லைட்டோட. அது கீழே ஒரு டஸ்ட்பின், அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து ஒரு லெட்டர் பேட் வித் பென், அதுக்கப்புறம் நம்ம சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு போர்ட் அங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமா இருந்தது இந்த வியூ ஃப்ரம் த ஹோட்டல். அவ்வளோ அழகாக இருந்தது. ஃபுல் அண்ட் க்ரீனிஷாக அங்கே பக்கத்துலேயே ஒரு குட்டி சோஃபா, அதோட வியூவை ரசிச்சுட்டே உட்காந்துருக்க மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது. நெக்ஸ்ட் மலேசியா சீரீஸில் என்ன வருதுன்னு யோசிச்சிட்டே இருங்க. டில் தென் திஸ் இஸ் ஸ்ரீகுணா சார்ஃபா ரொட்டீன் சேனல் அண்ட் லித்தன்யா தி அன்டிஃபைன் சேனல்.